ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 10/3/2019 ஞாயிற்றுக்கிழமை மாசி 26, திதி வளர்பிறை சதுர்த்தி, அதிகாலை மணி 4:07 வரை, பின்னர் பஞ்சமி, நட்சத்திரம் அஸ்வினி, பின்னிரவு மணி 2:57 வரை, யோகம் பிராமம் மாலை 4:30 மணி வரை, கரணம் வனிஜை பிற்பகல் மணி 3:39 வரை, பின்னர் விஷ்டி. ராகு காலம் மாலை மணி 4:49 முதல் 6:19 மணி வரை, யமகண்டம் மாலை 12:19 முதல் 1:49 வரை, குளிகை மாலை 3:19 முதல் 4:49 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், பரணிபுரம் பூராடம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், கும்பம் ஆகியவையாகும். நிலையான அதிர்ஷ்டமற்ற கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையுடைய மேஷராசி அன்பர்களே, நித்திய ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. மனதுக்கு சரி எனப்பட்டதையே செய்வீர்கள். உழைப்புக்கு அஞ்சாதவர். பொது வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்கும். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். புத்தாடை அணியிடங்கள் சேரும். சாத்திரங்களில் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் ஏற்படும். பெரியவர்களின் அன்பும் பாசமும் தென்பை தரும். எதிர்பார்த்த தனலாபங்கள் ஏற்பட்டு சந்தோஷம் நிலவும். நல்ல வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மன திருப்தி, தொழில், வியாபாரத்தால் பணவரவு என ராஜயோகங்கள் தரும் நாள். மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண் 6, 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, மஞ்சள், செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். துவரைதானம் தோஷ நிவர்த்தி தரும். மனைவியை தெய்வமாக போற்றக்கூடிய தாராள மனதுடைய ரிஷபராசி அன்பர்களே, வாயை அடக்கி வம்புக்கு செல்லாதிருப்பதே சுகம். குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரிடும். உறவுகளுக்குள் குழப்பம் ஏற்படும். அதிகாரிகளிடம் பணிவாக நடத்தல் அவசியம். பங்காளி பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலருக்கு வீண் பழிகள் ஏற்படும். மூத்த சகோதரனால் லாபம் ஏற்படும். நோய் காரணமாக ஆஸ்பத்திரி செல்ல நேரலாம். புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். முறையற்ற பழிகளில் பணம் வரும். உறவுகளுடைய மனக்கசப்பு உண்டு. அதிக செலவுகளால் புதிய கடன்கள் ஏற்படும். மாணவர்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிகழும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், பச்சை, வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். சாதுரியம் சாமர்த்தியம் உள்ள மிதுனராசி அன்பர்களே, இன்று பெண்களால் தனலாபம் அடைவீர்கள். பிறருக்கு விருந்து உபச்சாரம் செய்து மகிழ்வீர்கள். பொது சேவைகளில் புகழ் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். பெண்களின் கனவுகள் அனைத்தும் நனவாகும். தனலாபமும் எல்லா வகையிலும் நன்மையும் ஏற்படும். மதிப்பு மரியாதை கூடும். பண வருமானம் வந்து குமியும். திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம். நண்பர்கள் சந்திப்பு நலம் தரும். தொழிலில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனிதாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியிலும் வியாபாரிகளுக்கு தொழிலிலும் வெற்றி கிட்டும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5, 6, 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பர்பிள், பச்சை, நீலம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு, சிவப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதம், மஞ்சள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதம் அணிந்து
சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சலன புத்தியுள்ள, அடிக்கடி மாறக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கை வாழ நினைக்கும் கடகராசி அன்பர்களே, பேச்சில் சாமர்த்தியம் தெரியும். பண விஷயங்களில் சுயாரிய புலியாக திகழ்வீர்கள். கர்வம் கூடாது. தவறான வழிகளிலேயே சொத்துக்கள் சேர்ப்பர். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும். புதிய தொழில்கள் தொடங்க சாதகமான சூழ்நிலை அமையும். அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். நங்கையர் புகுந்த வீட்டில் நல்ல பெயர் எடுப்பர். அவர்களின் ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புகழும் கௌரவமும் கூடும். மாணவர்கள் விளையாட்டில் மாநில அளவில் புகழ் பெறுவர். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கௌரவ எண்கள் 8, 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம், சிவப்பு மற்றும் மஞ்சள். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: தொடர்ந்து சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அன்புள்ளம் கொண்ட, கட்டளையிடும் அளவுக்கு தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். அன்னதானம் போன்ற நற்காரியங்கள் ஈடுபடுவீர்கள். மனதிற்கினிய நல்ல மனைவி அமைவாள். தான தர்ம ஈடுபாடுகள் புகழ் சேர்க்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். பெண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிலவும். உயர் அதிகாரிகளின் சந்திப்பு ஆதாயம் தரும். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். சுகம் சந்தோஷம் ஏற்படும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். மனதிற்கினிய நல்ல மனைவி அமைவாள். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்களை மதித்து நடப்பர். கல்வியும் சிறக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9. சாதகமான எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு, பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிதல், சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். கலை, இலக்கியம், இசை, எழுத்து போன்ற துறைகளில் வல்லவரான கன்னிராசி அன்பர்களே, தொழில் ஞானம் அதிகம். சமூக சேவையில் ஆர்வம் உண்டு. பிறருக்கு உதவுவதை லட்சியமாக கொண்டவர்கள். அன்பு கலந்த பேச்சால் அகிலத்தையும் வெல்வீர்கள். விட்டு கொடுத்து நடந்தால் கெட்டு போவதில்லை. ஒருவர் மேல் ஒருவரும் குற்றம் கண்டுபிடித்தால் நிம்மதி இருக்காது. சமாதான கொடியை பறக்க விடுங்கள். குடும்ப விஷயங்கள் 4 சுவர்களுக்குள் இருத்தல் நலம். அரசு பணியாளர்களுக்கு வேலைப்பளு கூடும். அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எழலாம். வியாபாரிகள் அகலக்கால் வைக்காதிருப்பது நல்லது. நியாயமாக நடக்க வேண்டிய நாள். மாணவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்கவும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7. சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை, பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகம், முத்து, பச்சை, வைரம், மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்த மோதிரத்தை புதன்கிழமை என்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமி நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிதல், மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். அமைதியான, சிறந்த ராஜதந்திரியுமான துளாராசி அன்பர்களே, சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்வீர்கள். செல்வ நிலை உயரும். அரசால் ஆதாயம் உண்டு. பல வகைகளிலும் மனமோந்து மனைவியும் உதவுவாள். காதலுக்கு மரியாதை ஏற்படும். தனவரவு அதிகரிக்கும். தங்கள் திறமைமிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். தாராளமாக செலவு செய்து மகிழ்வீர்கள். புதிய வீடு, பூமி வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். பெண்களுக்கு அழகிய ஆடை ஆபரணங்கள் எண்ணுவதால் மகிழ்ச்சி ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உறவுடன் சென்று மகான்களை தரிசனம் செய்து மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி உண்டு. துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7.
சாதகமான எண் 8. ஐஷ் நிறம் ஆரஞ்சு, வெள்ளை மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். மனைவியை பாராட்டக்கூடிய, அவளை காதலிக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, வசதிகள் கூடும், வல்லுநர் தொடர்பு ஏற்படும், செல்வச் செழிப்பு உண்டாகும், சான்றோர் புகழ்வர், எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும், புது பெண்கள் சிநேகமும் தனக்கென தனி வீடும் அமையும். பாக்கிய விருத்தியாகும், மனதில் உறுதியும் உற்சாகமும் உண்டாகும். குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் பெருகும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும், புகழ் மரியாதை கூடும். அரசு துறைகள் மூலமாக ஆதாயங்கள் பெருகும். ஆணையிடும் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. ஐஷ் நிறம் ஆரஞ்சு, மஞ்சள், கிரீம், சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை, பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் மஞ்சள் புஷ்பராகத்தை அல்லது செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்து செவ்வாய்க்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து துவரை தானம் தருவது தோஷ நிவர்த்தி தரும். கொள்கை பிடிப்புள்ள, கபடற்ற, பண்பாட்டில் பற்றுமிக்க தனுசு ராசி அன்பர்களே, தர்மகாரிய ஈடுபாடு ஏற்படும். பணம் சேர்க்கை, அயல்நாட்டு பயணம், வீட்டில் அமைதியின்மை கூட ஏற்படும். எல்லா இடங்களிலும் மரியாதை, நல்லவர் தொடர்பு, சாதகமான சூழ்நிலைகள் ஆகியவை ஏற்படும். சிலருக்கு பயணங்களில் தடைகள் ஏற்படலாம். சகோதரர்களால் அதிக உதவி இருக்காது. அமைதியாக நடந்தால் எதிர்ப்புகள் குறையும். தவிர்க்க முடியாத தனவரயங்கள் ஏற்படலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது, எனவே மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்கள் திறமைக்கு மதிப்பு இருக்காது. உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகலாம். மாணவர்கள் அக்கறையுடன் படித்தாலே வெற்றி கிட்டும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை, கிரீம், வெள்ளை மற்றும் வெளிர் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்த மோதிரத்தை வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகம் அணிய அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்ய தோஷ நிவர்த்தியாகும். சிவந்த மேனியும் பெரிய கண்களும் கல்வி கேள்விகளில் பிரகாசமானமாறுமான மகர ராசி அன்பர்களே, அன்னையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. தூக்கம் குறையும், தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும், படுத்தவுடன் தூக்கம் வராது, சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும், முறையற்ற வழிகளிலே பணம் வரலாம். வியாபாரத்தில் வரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். மாணவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களால் தொல்லைகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிகப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்திலோ அல்லது பஞ்சலோகத்திலோ பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். அழகிய தோற்றமும் நீள்வட்ட முகமும் ஒட்டிய கர்ணமும் உடைய கும்பராசி அன்பர்களே, அன்பு சகோதரர்களால் அதிக உதவி உண்டு. எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை கூடும். எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். அதிக தனலாபம் ஏற்படும். மனைவி குழந்தைகள் பால் பாசத்தை பொழிவீர்கள். அரசு ஆதரவால் தொழில் வளர்ச்சியில் திருப்தி நிலவும். எதிர்பார்ப்புக்கு மேல் ஆதாயம் பெருகும். அரசு ஆதரவால் தொழில் வளர்ச்சியில் திருப்தி, தொழில் விரிவாக்கத்துக்கு துணை புரியும் நாள். மாணவர்களுக்கு
புதிய நண்பர்கள் கிடைப்பர். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு, வெள்ளை, கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். தைரியமான, வீரமிக்க, சுதந்திர எண்ணம் கொண்ட மீனராசி அன்பர்களே, சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படும். வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கையுடன் செல்லவும். சுமாரான நாள். சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய நாள். படிப்பில் அதிக கவனம் தேவை. முதலீடுகளை தள்ளி போடுதல் நலம். வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும். எதிர்பார்த்த தனவரவுகள் இருக்காது. வீட்டில் நிம்மதியின்மை காரணமாக குழப்பங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3, 9. தவிர்க்க வேண்டிய எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட வருணம் மஞ்சள், சிவப்பு, ரோஸ், ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிதல் உத்தமம். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். மஞ்சள் ஆடை அணிந்து மஞ்சள் மலரால் அர்ச்சித்து கொண்டைக்கடலை தானம் செய்வது நன்று.